கைனகோமேஷியா அல்லது மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஆண் குழந்தைகளுக்கு வளரக்கூடிய பருவத்தில் அவங்களுக்கு பெண்கள் மாதிரி மார்பகங்கள் டெவலப் ஆகிறத தான் அந்த மாதிரி சொல்கிறோம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்குமே வந்து வளரக்கூடிய பருவத்தில் அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன், அதாவது மேல் ஹார்மோனோட கூடி கொஞ்சம் அளவில் ஃபீமேல் ஹார்மோனும் இருக்கும். அதாவது ஈஸ்ட்ரோஜன்கிற ஃபீமேல் ஹார்மோனும் இருக்கும். இந்த ஹார்மோன் லெவல் வந்து அவங்க அடலசன்ட் ஏஜ்லேருந்து அடல்ட் ஏஜுக்கு மாறும்போது ஒரு விதமான இம்பேலன்ஸ் ஆகும். இந்த 2 ஹார்மோனுக்கும் நடுவில் இம்பேலன்ஸ் ஆகும்போது அந்த ஃபீமேல் ஹார்மோனோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அந்த மாதிரி ஆகும்போது அது வந்து ஃபீமேல் பாடி மாதிரி அவங்களுக்கு செஸ்ட் டெவலப்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். பட் அதுக்கப்புறம் அவங்களோட பாடியே வந்து ரெகக்னைஸ் பண்ணி இது மேல் பாடி அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி மேல் ஹார்மோன் லெவலை அதிகம் பண்ணிடும். பட் ஆனால் இந்த இன்டர்வீனிங் பீரியடில் அந்த ஃபீமேல் ஹார்மோன் டெவலப் பண்ண பிரெஸ்ட் வந்து அப்படியே நின்று போயிடும் சரியாகாமல். வந்து இந்த பிரச்சனையை தான் நம்ம வந்து மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பசங்க வந்து அவங்க வந்து செஸ்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து குறையவே குறையாது. ஏன்னா செஸ்ட்டில் டெவலப் ஆகிருக்கிறது வந்து அப்நார்மல் ஃபேட் அண்ட் கிளாண்ட். யூஸ்வலாக பாடியில் மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் நார்மல் ஃபேட்டாக இருக்கிறதுனால அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது மற்ற இடத்துல இருக்கிற ஃபேட்டெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த செஸ்ட் ஃபேட் மட்டும் குறையவே குறையாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கன்சல்டேஷன் வர பசங்க சொல்கிறது, மேடம் நான் ஒரு 2 இயர்ஸாக வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். உடம்புல வந்து மற்ற இடத்துலலாம் நல்ல வெயிட் குறையுது, ஃபேட் குறையுது, செஸ்ட்டில் மட்டும் குறையவே மாட்டேங்குது. அது இன்னும் ப்ராமினெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்குது. உடம்புல மற்ற இடத்துலலாம் ஃபேட் குறையும் போது செஸ்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியறதுனால இன்னும் எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் நான் ஒர்க் அவுட்டை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. சரி, இந்த மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து பசங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும். ஒரு சிலருக்கு வந்து இது நல்ல விவரம் புரியாத பசங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களே நினச்சிப்பாங்க, நம்ம வந்து ஃபீமேலாக மாறுறோமோ, எதனால் நம்மளுக்கு வந்து ஃபீமேல் மாதிரி செஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி தப்பாக ஒரு மனசில் ஒரு நினச்சிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து வெளியில் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல முடியாமல் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையில் தள்ளப்படுவாங்க. அப்புறம் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில் குளிக்க கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. ஏன்னா போனால் அவங்க சட்டையை கழட்டிட்டு குளிக்க தேவை இருக்கும், அதை வந்து மற்ற பசங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும். இந்த மாதிரி அவங்களே வந்து தனிமைப்படுத்திக்குவாங்க. யாராவது கெஸ்ட் வந்தால் கூட எழுந்து வெளியில் வராமல் இருக்கிறது, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது, வீட்லேயே சட்டை இல்லாமல் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிற பசங்க. அப்புறம் குளிக்க போகும்போது கூட பார்த்தீங்கன்னா சட்டையை போட்டுகிட்டே குளிக்கிற பாத்ரூம்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் சட்டை போட்டுகிட்டே வெளியில் வருவாங்க. அவங்கள வந்து பொதுவாக வெறும் உடம்போட யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸாலேயே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் தெரியுது பசங்க கிட்ட அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து பக்கத்தில் யாராவது ஒரு டாக்டர் கிட்ட, ஜெனரல் சர்ஜன்ட்டையோ இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன்ட்டையோ நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத செக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கன்சல்டேஷன் வரும்போது இது ஒன்றும் பண்ணாது டாக்டர் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டேங்கிறான், இது கண்டிப்பாக பண்ணியே தீரணும்னு சொல்கிறான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டோட வருவாங்க. பட் ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பசங்க வந்து இதை வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக நினச்சிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாவாங்க இதை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கலன்னா. அதனால் கைனகோமேஷியா வந்து நம்ம கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணால் தான் அவங்களோட டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளில கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கைனகோமேஷியாவுக்கு சர்ஜரி இஸ் த ஒன்லி சாய்ஸ். எக்ஸசைஸ்னாலேயோ வேறு எதுனாலையோ நம்மளால் குறைக்க முடியாது. பட் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கைனகோமேஷியா டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்க ஜிம்மில் வந்து சொல்லுவாங்க, நல்ல பாடி டெவலப் பண்ணணும்னா நீங்கள் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஹார்மோனல் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பிராய்லர் சிக்கன் அளவுக்கு அதிகமாக எந்த ஃபுட்டுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது, மெயினாக இந்த பேக்கெட் ஐட்டம்ஸும், ஏன்னா இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவங்க பேக் பண்ணும்போது அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் அதில் ஆட் பண்ணுவாங்க. அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் அதிக அளவில் நம்ம உடம்புல கலக்கும்போது தான் இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் வந்து மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் டெவலப் ஆகுது. இந்த கைனகோமேஷியாவை நம்ம கிரேடை பொறுத்து 4 கிரேடாக பிரிக்கலாம். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4ன்னு அந்த சைஸை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம். இப்போ கிரேட் 3 அண்ட் கிரேட் 4லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஸ்கின் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம பிளட் டெஸ்ட், இசிஜி, எக்ஸ்ரே அதெல்லாம் எடுத்து பார்த்து அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்ஜரி பண்ணலாம். சர்ஜரி வந்து டே கேர் சர்ஜரி. இந்த டே கேர் சர்ஜரி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா முழு மயக்கம் கொடுத்து பண்ணுறோம். ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகும் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2னா.
கிரேட் 3 அண்ட் கிரேட் 4க்கு இன்னொரு 1/2 hour சேர்த்தி ஆகலாம். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு செஸ்ட்டு கீழ ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு, அது வழியா சலைன்ல ஃபர்ஸ்ட்டு சில மெடிசின்ஸ் கலந்து ஃபுல்லா இன்ஃப்யூஸ் பண்ணிடுவோம். அது எதுக்காகன்னா, ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ப்ளீடிங் ஆகாம இருக்கிறதுக்காகவும், ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பெயின் தெரியாம இருக்கவும், மருந்துகள் கலந்து போட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு அந்த இதில இருக்கிற ஸ்வெல்லிங்கில இருக்கிற ஃபேட் எல்லாம் உறிஞ்சி எடுத்துருவோம். ஃபேட் வந்து சாஃப்ட்டா இருக்கிறதுனால ஈஸியா சக்ஷன்ல வந்துரும். ரிமைனிங்கா இருக்கிற கிளாண்ட் வந்து ஹார்டா இருக்கிறனால, அது மட்டும் ரிமைனிங்கா அப்படியே ஸ்டே ஆயிருக்கும். அத வந்து அந்த ஏரியோலா பக்கத்தில சின்ன கட் குடுத்து, அந்த ரிமைனிங் கிளாண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு, அந்த இடத்துல மட்டும் ஒரு 4, 5 சூச்சர்ஸ் போடுற மாதிரி தேவை இருக்கும். கீழ போட்ட ஹோல க்ளோஸ் பண்ணாம விட்டுறலாம். அது எதுக்காகன்னா, இன்ஃப்யூஸ் பண்ண சலைன் வந்து அது வழியா ட்ரெயின் ஆகறதுக்காக அலோவ் பண்றோம். இந்த ட்ரெயின் வந்து நின்னு முடிஞ்ச உடனே அந்த இடம் வந்து அந்த சின்ன ஹோல் ஹீல் ஆயிடும். பட் இந்த சூச்சர்ஸ் வந்து நம்ம ஒரு 1 வீக் கழிச்சு ரிமூவ் பண்ண தேவை இருக்கும். இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஆன் டேபிளே அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ரஷன் கார்மெண்ட் குடுக்குறோம். இந்த கம்ப்ரஷன் கார்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, ரிமைனிங்கா ஏதாவது மைல்டான அதாவது ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா, அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகறதுக்காகவும், அப்புறம் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நெறைய ஸ்வெல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்வெல்லிங் வந்து ரொம்ப அதிகமா ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கும், பிளஸ் வந்து அந்த எக்ஸஸ் ஸ்கின், லூஸ் ஸ்கின் வந்து நல்லா சுருங்கி, செஸ்ட் வந்து நல்ல ஈவனா ஃபார்ம் ஆகி வரதுக்காகவும் அந்த கம்ப்ரஷன் கார்மெண்ட்ட நம்ம வேர் பண்ண சொல்றோம். இத வந்து கிரேட் 1, கிரேட் 2 பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 6 to 8 வீக்ஸ் போட்டாங்கன்னா போதும். கிரேட் 3, கிரேட் 4 இருக்கிறவங்கலாம் அப் டூ 3 மந்த்ஸ் போடுறது நல்லது. இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸு, பெயின் கில்லரு, ஸ்வெல்லிங் குறையறதுக்கு இதுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் குடுத்து அனுப்புவோம். ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவ ஒரு விசிட் வர சொல்லுவோம். அந்த மாதிரி வரும்போது மேஜர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, செஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தாராளமா அவங்க குளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு வந்தாங்கன்னா, சூச்சர் ரிமூவல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு ஒரு ஃபாலோ அப் வரணும். அதுக்கப்புறம் கிரேட் 3, கிரேட் 4 மட்டும் இன்னொரு மாசம் கழிச்சு இன்னொரு ஃபாலோ அப் வர தேவை இருக்கும். இப்ப கிரேட் 1, கிரேட் 2 பேஷண்ட்ஸ் வந்து 3 விசிட் வந்தாங்கன்னா போதும். கிரேட் 3 அண்ட் கிரேட் 4 இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 4 விசிட்லேருந்து 5 விசிட் கூட வர தேவை இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அவங்கள லாங் டர்மா ஃபாலோ பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது அவங்களுக்கு நல்ல அந்த லூஸ் ஸ்கின் எல்லாம் நல்லா கண்ட்ராக்ட் ஆகி செட்டில் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்க தேவை இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி செட்டில் ஆகல அப்படின்னா, மறுபடியும் ஏதாவது மினிமலா ஸ்கின் எக்ஸிஷன் ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படுதா அப்படிங்கிறத அசஸ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி வர சொல்றோம். யூசுவலா போஸ்ட் ஆப்பரேட்டிவா சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரெஸ்ட் வந்து 2 டேஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். 2 வீக்ஸ்க்கு கார் பைக் ஓட்டாம இருக்கணும். 1 மந்த்துக்கு ஹெவி வெயிட் லிஃப்டிங் அல்லது ஜிம்முக்கு போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த மசில் வந்து மறுபடியும் செஸ்ட் மசில் ஸ்ட்ரெயின் ஆச்சு அப்படின்னா, ஹீலிங் வந்து டிலே ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து போஸ்ட் ஆப்பரேட்டிவா சூச்சர்ஸ் ரிமூவல்லாம் பண்ண உடனே கொஞ்சம் பெயின் செட்டில் ஆன உடனே வந்து செஸ்ட் மசாஜ் சொல்லி தருவோம். செஸ்ட் மசாஜ் எதுக்காகன்னா, அந்த வீக்கமெல்லாம் குறைஞ்சு நல்லா வந்து ஸ்கின் கண்ட்ராக்ட் ஆகி வரதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இந்த செஸ்ட் மசாஜ 1 மந்த் வரைக்குமே நம்ம கன்டினியூஸா பண்ணலாம். இது மட்டும் இல்லாம போஸ்ட் ஆப்பரேட்டிவா கொலாஜன் பவுடர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும், இந்த ஸ்கின் நல்லா சுருங்கி வர்றது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப யூசுவலா பேஷண்ட்ஸ் கேட்கறது, டாக்டர் ஒரு தடவ நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டோம், மறுபடியும் வராதா இந்த கைனோகோமேஷியா அப்படின்னு கேட்பாங்க. 95% இது வந்து ரெக்கரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா, மீதி 5% வந்து ரெக்கரன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எகைன் வந்து ஜிம்முக்கு போறீங்க. அங்க வந்து ஹார்மோனல் இன்ஜெக்ஷன், டேப்லெட்ஸ் ஏதாவது சஜெஸ்ட் பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சங்க் ஃபுட்ஸு அல்லது பிராய்லர் சிக்கன் ரொம்ப அதிகம் சாப்பிடுறது, பாக்கெட் ஐட்டம்ஸ் நெறைய சாப்பிடுறது, அதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல கைனோகோமேஷியா வர்றத தாராளமா நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். பட் ஓவராலா நீங்க வந்து உங்களோட வெயிட்ல 10 கேஜிக்கு மேல இன்கிரீஸ் ஆனீங்கன்னா, ஓவராலா செஸ்ட்லயும் வந்து ஃபேட் அதிகமான மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மாதிரி போடுற ஃபேட் வந்து நீங்க இளைக்கும்போது அதுவும் தன்னால சேர்த்து இளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இத வந்து நம்ம சூடோ கைனோகோமேஷியான்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஓவரால் பாடி வெயிட் அதிகமாகும்போது செஸ்ட்லயும் அதிகமாயிட்டு, நம்ம இளைக்கும்போது செஸ்ட்லயும் ஃபேட் குறையுது அப்படின்னா, அது வந்து சூடோ கைனோகோமேஷியா. அது வந்து ட்ரூ கைனோகோமேஷியா கிடையாது. அதுக்கு வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண தேவை இருக்காது.